நான் நேத்தே சொன்னேன்ல, நான் சொன்னேன் எல்லோ டீம் தான்டா கண்டிப்பா ஜெயிக்கும். அவனுங்க வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த டீம் போறதா நேத்தே வந்து பிளான் போட்டு இருந்தானுங்க. ஜாக்லின் வந்து கிட்டத்தட்ட செம்மையான குட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். இந்த டாஸ்க்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் நாளே வந்து கண்டுபிடிச்சேன் யாரா இந்த டாஸ்க்ல ஜெயிக்க போறா அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த மாதிரிதான் இந்த மாதிரி இப்ப நடந்திருக்குது. நல்ல ஒரு குட் கேம் தான். கிட்டத்தட்ட வந்து எல்லோ டீம் ஜெயிக்கிறது எனக்கும் ஒரு ஒரு எப்படின்னா உடன்பாடு இருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விளையாண்டானுங்க. கிட்டத்தட்ட 3 டீமே லாஸ்ட்ல வந்து 3 டீமே ரொம்ப ரொம்ப டஃப் கொடுத்து அதுல வந்து யாரு வேணா போனாலும் கரெக்டா அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் இருந்தேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா எல்லா 3 பேருமே டஃப் கேம் விளையாண்டு இருந்தாங்க. சூப்பரா நல்லா ஃபைட்டிங் கேம் விளையாண்டு இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் இவ்வளவு மட்டமா தோப்பாங்க அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. யாருன்னா முத்துக்குமரன் வந்து இவ்வளவு மட்டமா தோப்பாயின்னு எதிர்பார்க்கல. பிக் பாஸ் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து நல்லாவே பண்ணிட்டு இருந்தாரு. ஓரளவுக்கு வந்து மெயின்டனா போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா துள்ளுண்டு ஒரு பீஸ் மட்டும் வந்து ரெட் பிங்க் டீம்ல இருந்துச்சு. அண்ட் முத்துக்குமரன் ஒரே ஒரு இது இருந்துச்சு. நம்ம ஜாக்லின் டீம் எல்லோ டீம்ல வந்து கிட்டத்தட்ட 4 இது இருந்துச்சு. ஓகேங்களா, இதான் வந்து இந்த ஒரு இதுல நடந்துச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு எதுவுமே இல்ல. ஓகேங்களா, அந்த ஒரு சின்ன பீஸ் எல்லாம் கணக்கு ஏத்துக்கப்படாது அப்படிங்கறதுனால பிக் பாஸ் வந்து என்ன பண்ணாப்ல, தம்பி போப்பா ஓரத்துல நீ போ, பிங்க் டீம் நீ கிளம்பு எலிமினேட்டட் அப்படின்ட்டு துரத்து விட்டாப்ல. அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அறிவிப்பு, எந்த ஒரு ஃபைட்டிங் இவங்க 2 பேரும் ஃபைட்டிங் விடுவாங்கன்னு பார்த்தாச்சு நல்லா இருக்கும். இவங்க 2 பேரும் பயங்கரமா வந்து ஃபைட்டிங் விட்டா, ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த ஒரு இதுல கமிட்மெண்ட்ல இருக்காங்க. அதனால இவங்க 2 பேர்லயும் விட்டா சூப்பரா வேற மாதிரி கேம் வந்து வெளியில தெரியும் அப்படிங்கிறனா எதிர்பார்த்தா லாஸ்ட்ல அவர் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸே நம்மளை இப்படி ஏமாத்திட்டாரு. என்னடா ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் மாறும், ஏதாச்சும் ஒண்ணு மாறும் அப்படிங்கிற அளவுக்கு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு மொக்கையா முடிப்பாங்க நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. மக்களே எதிர்பார்க்கல. என்னன்னு பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்கும் எலிமினேட் பண்ணிட்டாரு. ஒரு ரவுண்டாச்சும் விளையாட விட்டுருக்கலாம். ஆனா அவனுக்கு ஒரு ரவுண்டு கூட விளையாட விடாம என்ன பண்றானுங்க, இந்த டீம் ஜெயிச்சிருச்சு கிளம்புங்க, எல்லோ டீம் ஜெயிச்சிருச்சு, நீங்க யாருக்கு நாமினேஷன் பாஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு போயிருங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து டிசைட் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. இதுதான் உங்க ட்விஸ்டாடா, உங்களுக்கு கண்டென்ட் வரதுல வந்து கண்டென்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்க, கண்டென்ட் வராததுல ஐயோ கண்டென்ட் வரலேன்ட்டு நீங்களா ஏதாச்சும் அவங்களுக்கு ஆரம்பிச்சு விடுறீங்க. அப்பயும் அங்க வந்து கண்டென்ட் வரல. என்ன எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நிறைய கண்டென்ட் வந்தனால மேபி வந்து எபிசோட்ல எவ்வளவு போட முடியாது, அதனால கண்டென்ட் முடிச்சு விட்டுருப்பாரா என்னன்னு தெரியல. மேபி வந்து இன்னைக்கான எபிசோடு வந்து வேற லெவல்ல போயிட்டு இருந்துச்சு. செம்ம எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு ஒரு சூப்பரா வந்து 3 டீமுமே வேற மாதிரி டஃப் கொடுத்து, அதுவும் எனக்கெல்லாம் பிடிச்சிருந்ததே எனக்கு பிங்க் டீம் தான். இருந்தாலும் அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல. இருந்தாலும் பயங்கரமான ஒரு டஃப் கேம் விளையாண்டது பவித்ரா அண்ட் அன்சிதா தான். வேற மாதிரி விளையாண்டாங்க. நான் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங் ஆயிட்டேன். எனக்கெல்லாம் என்ன ஷாக் ஆயிடுச்சு, என்னடா அவ்வளவு டஃப் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அண்ட் இந்த 3 டீம்ல வந்து இப்போதைக்கு யாருக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா ரயனுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. எல்லோ டீம் ஜெயிச்சனால ரயனுக்கு தான் கிடைச்சிருக்கு. இதுல வந்து தலைவர் வந்து நம்ம சத்தம் போட்டு இருந்தார் பாருங்க நாமினேஷன் ப்ரீ பாஸ் காட்டி, எனக்குலாம் அப்போதைக்கு தான் செம்ம கண்டாச்சு. என்னையா எல்லாரும் நான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இப்பயும் சொல்றேன், எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 3 டீமுங்களா, இவங்க 2 பேர் டீமும் வந்து பார்ட்னர், முத்து டீமும் ஜாக்லின் டீமும் பார்ட்னர். பிங்க் டீம் வந்துட்டு முத்து வந்துட்டு ஜெஃப்ரி பிடிச்சிருக்கான். அண்ட் நம்ம அன்சிதா வந்து நம்ம ஜாக்லின் பிடிச்சிருக்காங்க. அண்ட் மஞ்சரி வந்துட்டு பவித்ரா பிடிச்சிருக்காங்க. எல்லாருமே பிடிச்சிருக்காங்களா? அப்போ பிடிச்சிருந்தோம் இவரு உட்காந்து கோட்டையை காப்பாத்திட்டு இருக்காரு. அந்த கோட்டைக்கிட்டே நிக்கிறாரு, அதை விட்டு நெவுறவே இல்லை. இங்கிட்ட வந்து யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா வரமாட்டேறாரு, இங்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா வரமாட்டேறாரு. என்னடா இவரு பண்றாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து கன்க்ளூஷன் ஆயிடுச்சு எனக்கு. சரி எங்கடா இவரை வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு தூக்குங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எனக்கே மன காண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவர் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ்ல வந்து சண்டை போட்டு இருக்காப்ல. இந்த சண்டை நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே போட்டிருந்தீங்கன்னா டாப் 5 வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வந்து ஜாக்லின் வந்து பயங்கரமா வந்து சண்டைக்கு போனாப்ல. இதை வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். இப்ப வந்து நீ கிளம்புனாதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போல இருக்குது. ரஞ்சித் சார்.